பாப்பா ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன். இங்க எதுக்கு வந்த? சார் வாங்க வாங்க ப்ளீஸ் சார். ஆசிரியர்களை குண்டு கட்டா தூக்கி இந்த மாதிரி கைது செய்யறத உண்மையா கண்டிக்கிறோம். நாங்க சும்மா வேலைக்கு வரல, டெட் எழுதி கஷ்டப்பட்டு வந்தவங்க. ஒவ்வொரு ஆசிரியர் வாங்குறதுல பேசிக்ல வந்து 10,000 20,000 எங்களுக்கும் அவங்களுக்கும் வேறுபாடு இருக்கு. அதே வேலையை செய்யறோம், ஏன் சமமான ஊதியம் கிடையாது எங்களுக்கு. ஒவ்வொரு கட்ட போராட்டத்திலையும் சொல்லும் போதும் உங்களோட போராட்டம் நியாயமானது, உங்களோட கோரிக்கை நியாயமானது, நாங்க இன்னைக்கு செய்யறோம் நாளைக்கு செய்யறோம் சொல்றோம். எப்ப செய்வாங்க? அவங்க ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டு காலம் முடிய போகுது. நாங்க வந்து +2 முடிச்சுட்டு டிடிஎட் முடிச்சுட்டு நாங்க டெட் தகுதி தேர்வு எழுதிட்டு நியமன தேர்வு எழுதிட்டு எல்லா தேர்வும் எழுதிட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். எத்தனை நாள் எங்களை அரெஸ்ட் பண்ணாலும் கைது செஞ்சாலும் எங்களை குண்டார் கட்டடத்துல உள்ள போட்டாலும் இந்த போராட்டம் தொடரும். முதல்வர்கள் அழைத்து பேசி இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரவரையிலும் எத்தனை மாதங்களே ஆனாலும் போராட்டத்தை விட மாட்டோம். சக ஆசிரியர்கள் மாதிரி நாங்க இருக்க முடியலைங்க சார். எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல. ஒரே பள்ளியில வேலை பார்க்குறோம். நாங்க ஒரு மாதிரியும் மற்றவர்கள் ஒரு மாதிரியும் சம்பளம் வாங்குறப்ப எங்க மனநிலை எப்படி இருக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க. குழு போட்டிருக்கோம், என்ன எல்லாமே சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையில் நாங்கள் நொந்து போய் தான் இப்போ வந்திருக்கோம். எங்களுக்கு முடிவு தெரியாமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். 16 வருஷமா போராட்டம் நடந்துட்டு இருக்குதுங்க. இன்னும் அதுக்கான தீர்வு எங்களுக்கு கிடைக்கல. எப்ப தீர்வு கிடைக்குதோ அது வரைக்கும் நாங்க தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா கலைச்சு போக மாட்டோம். இதுக்கான தீர்வு வந்து முதல்வர் வந்து கண்டிப்பா உடனே கொடுத்தே ஆகணும். கடைநிலை ஊழியர்களை விட நாங்க வந்து குறைவான சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். அதுவும் இந்தியாவிலே மிக குறைந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கான சம்பளம் தர்ற மாநிலம் வந்து இதுவா தான் இருக்கு. எத்தனை வருஷமா சார் நாங்க கேட்கறது? போராடி நாங்களே டயர்ட் ஆயிட்டோம் சார். இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க சார், வாங்காம நாங்க போகவே மாட்டோம் சார். தரேன் 16 ஆண்டுகளாக காக்க வச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் போராட்டம் பண்றோம். நான் எங்களோட ஆட்சி வந்தோடனே உங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதி 311 கொடுத்திருந்தார். அதை கேட்டு நாங்களும் பல கட்ட போராட்டங்கள் நடத்திட்டோம். இந்த தடவை எங்களுக்கான அரசனை கிடைக்கும் வரை நாங்க யாரும் சென்னை விட்டு போக மாட்டோம். அலுவலகத்தை பூட்டி வச்சிருக்காங்க, அலுவலகத்தை திறக்க மாட்டாங்க, குண்டு கட்ட ஆசிரியர்களை ஏத்துறாங்க, ஆசிரியர்களை அடிச்சிருக்காங்க. கண்ணு முன்னால எல்லாரும் முன்னாலேயும் பொதுமக்கள் முன்னால ஆசிரியர்கள் மீது கை வைக்கிறதையும் ஆசிரியர்களை மேல அடக்குமுறை ஏவுறதையும் உடனடியாக நிறுத்தணும். வாக்குறுதி எண் 311 இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இடைநிலை ஆசிரியர்களுக்கு கல்வி தகுதி ஒன்று, செய்யும் பணியும் ஒன்று, ஆனால் ஊதியம் மட்டும் இருவேறு விதமாக வழங்கப்படுகிறது. 2009க்கு முன் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு 8,370 ரூபாயும், அதற்கு பிறகு அடுத்த நாள் சேர்ந்திருந்தாலும் 5,200 ரூபாய் ஊதியம் வழங்கப்பட்டது. இவ்வாறு இந்த 3,170 ரூபாய் வித்தியாசமானது தற்போது 20,000 ரூபாய்க்கு மேல் வித்தியாசத்தை கொண்டு வந்துள்ளது. ஒரே பணி, ஒரே கல்வி தொகுதி, ஆனால் ஊதியத்தில் மட்டும் 20,000 ரூபாய்க்கு மேல் வித்தியாசம் உள்ளது. இந்த முரண்பாட்டை களைவதாக தமிழக அரசு கொடுத்த வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றவில்லை. கடந்த ஆட்சியில் நாங்கள் போராடிய போது நேரில் வந்து வாக்குறுதி கொடுத்தார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இதை சரி செய்வோம் என்று. நாங்களும் இந்த ஆட்சியை நம்பி 4.5 ஆண்டுகளாக காத்திருக்கிறோம், இதுவரை தீர்க்கவில்லை. நிச்சயமாக இந்த ஆட்சி சமூக நீதி முதல்வர் எங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றி தருவார் என்று நம்புகிறோம், நிச்சயமாக நம்புகிறோம். 14 வருஷமா ஒரே போஸ்ட், ஒரே எங்களுக்கு சேலரி
ஊதியம் கிடையாது. 14 வருஷமா ஒர்க் பண்றோம். எங்க கூட ஒர்க் பண்ற அதே கொலீக் இருக்கிற சேலரி எங்களுக்கு கிடையாது. சரிங்களா? பேசிக்லயே அந்த தேர்தல் வாக்குறுதி 311ல சொல்லியிருக்காங்க. நாங்க ஒரே வேலையை செய்யறோம், அதிகப்படியான வேலை செய்யறோம், எங்களுக்கு சமமான ஊதியம் கிடையாது. தயவு செஞ்சு இந்த போடுங்க, சிஎம்க்கு வரைக்கும் போடுங்க. ஒவ்வொரு வருஷம் 14 வருஷமா கஷ்டப்பட்டு நாங்களாம் டெட் எழுதி வந்தவங்க. நாங்க சும்மா வேலைக்கு வரல, டெட் எழுதி கஷ்டப்பட்டு வந்தவங்க. ஒவ்வொரு ஆசிரியர் வாங்குறதுல பேசிக்ல வந்து 10,000 20,000 எங்களுக்கும் அவங்களுக்கும் வேறுபாடு இருக்கு. அதே வேலையை செய்யறோம், ஏன் சமமான ஊதியம் கிடையாது எங்களுக்கு? இல்லைன்னா எங்களுக்கு வேற டிபார்ட்மெண்ட்டை மாத்தி கொடுங்க. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா என்ன சொல்றது, என்னன்னு தெரியல. அப்ப நாங்க வந்து கஷ்டப்படுறது அவங்களுக்கு தெரியாதா? 2009க்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியமாக 8,370, 2009 பின் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு 5,200 அடிப்படை ஊதியமாக நிர்ணயிக்கப்பட்டது. இதை கலையை கூறி ஒரு 16 ஆண்டுகளாக போராடி வருகிறோம். பலகட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் தேர்தல் அறிக்கை 311 எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்திருந்தார்கள். ஆனால் 4 வருடங்களாகியும் அந்த எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இன்று நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். எங்களுடைய முதல்வர் அவர்கள் எங்களை அழைத்து பேசி எங்களுடைய இந்த பிரச்சனைக்கு விரைவாக தீர்வு காண வேண்டும் என்பதே எங்களுடைய கனவாக உள்ளது, ஆசையாக உள்ளது. அதனால் இந்த சம வேலைக்கு சம ஊதியம் சார்பாக 3 நபர் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவும் இதுவரையில் என்ன ஆனது என்றே தெரியவில்லை. அதனால் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். இடைநிலை படிப்பு ஆசிரியர் சார்பாக சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நன்றி. எத்தனை நாள் எங்களை அரசு பண்ணாலும் கைது செஞ்சாலும் எங்களை குண்டார் கட்டத்தில் உள்ள போட்டாலும் இந்த போராட்டம் தொடரும். முதல்வர் அழைத்து பேசி இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரவரையில் எத்தனை மாதங்களே ஆனாலும் போராட்டத்தை விட மாட்டோம். எங்களை அடிச்சுக்கோங்க, கொண்டுக்கோங்க, ஆனால் எங்கள் ஊதியத்தை கொடுங்க. அதுவரையில் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தொடருவோம். அரசு அடக்குமுறையால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. இந்த அரசு உருவாகுவதற்கு நாங்க தான் காரணம். இன்னைக்கு எங்களை தொடர்ந்து என்ன நடந்தாலும் எங்களுடைய இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. எங்களுக்கு அரசியல் கட்சியினரும் மற்ற பொதுமக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இது ஊதிய பிரச்சனை இல்லை, எங்களுடைய உரிமை பிரச்சனைகளுக்கு கை கொடுக்கணும். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிடுங்க. ஊதிய உயர்வு கேட்கல, உரிய ஊதியம் கேட்கிறோம். வழங்கிடுங்க. தேர்தல் வாக்குறுதியை 311 நிறைவேற்ற கோரி மாபெரும் இங்க சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் அனைவரும் போராடிடுவோம். இந்த தமிழக முதல்வர் எங்களுக்கு இதை கருணை வைத்து இந்த சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குமாறு மிக தாழ்மையுடன் அன்புடன் கேட்டுக்கிறேன். தமிழக முதல்வருக்கு காலம் கடந்த பிறகும் ஆண்டு கடந்த பிறகும் மீண்டும் தொடர்ந்து எங்களுக்கு ஏமாற்றப்படுகிறோம். இடைநிலை ஆசிரியர்கள், தொகுப்பூதிய ஆசிரியர் உட்பட அனைவருமே ஏமாற்றப்படுகிறோம். இந்த ஆட்சியில் எந்த ஒரு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. மிகவும் உண்மையாக கண்டிக்கிறோம். இடைநிலை ஆசிரியர்கள் 16 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் தரேன்னு சொல்லி வாக்குறுதியும் கொடுத்துட்டாங்க, தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்துட்டாங்க. இது மாதிரி பல முறை போராடியும் நேரில் வந்து அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம்ம முதலமைச்சர் வந்து எங்களுக்கு உறுதி கொடுத்துட்டு போனாங்க, செஞ்சு தரோன்னு சொல்லி. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. குழு போட்டிருக்கோம், என்ன எல்லாமே சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை இல்லை. நாங்கள் நொந்து போய் தான் இப்போ வந்திருக்கோம். எங்களுக்கு முடிவு தெரியாமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம்னு. 20,000 ஆசிரியர்கள் இருக்கோம். எல்லா விஷயமும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். பல முறை குழு போட்டு எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை. எங்களுக்கு முடிவு தெரியாமல் இந்த தடவை நாங்கள் போக மாட்டோம். அனுமதி மறுக்கிறாங்க. என்ன எங்களை தடுக்கணுங்கிற நோக்கம் தான். எங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம். முதல்வர் தான் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். அவ்வளோதான். 16 வருஷமா போராட்டம் நடந்துட்டு இருக்குதுங்க. இன்னும் அதுக்கான தீர்வு எங்களுக்கு கிடைக்கல. எப்போ தீர்வு கிடைக்குதோ அது வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு தான் இருப்போம். கண்டிப்பாக கலைஞ்சு போக மாட்டோம். இதுக்கான தீர்வு வந்து முதல்வர் வந்து கண்டிப்பாக உடனே கொடுத்தே ஆகணும். ஆமாம், தேர்தல் வாக்குறுதி 311ல் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்து இதோ அடுத்த எலெக்ஷனே வரப்போது. இன்னும் எங்களுக்கு முடியலை. 2023ல் ஒரு எலெக்ஷன், ஒரு நியூ இயரில் அன்னைக்கு நைட்டு வந்து மூவர்க்குன்னு ஒன்று போட்டாங்க. 1 மாதத்தில் நிறைவேற்றுறதுன்னு சொன்னாங்க. இன்னும் இந்த வந்துருச்சு 3 வருஷம் ஆக போது, இன்னும் முடியலை. மூவர்க்குன்னு ஒன்று போட்டு 1 மாதத்தில் அதுக்கான தீர்வு வழங்கப்படும் சொன்னவங்க இன்ன வரைக்கும் கொடுக்க வரல. அவங்களுடைய அலட்சிய போக்கு தான். வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் கிடையாது. தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த ஆட்சியின் போது நாங்கள் பலமுறை போராடினோம். ஒவ்வொரு முறையும் நேரில் வந்து எங்கள் கரங்களை பற்றி அடுத்த ஆட்சி வந்தால் நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்று உறுதி கூறினார். அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதி 311ல் அவர் வாக்குறுதியையும் அளித்துள்ளார்.
மீண்டும் மீண்டும் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய போதும் நாங்கள் செய்து தருகிறோம் என்ற ஒரு வார்த்தையை தவிர அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லை. குழுவும் போட்டு 3 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அதற்கு என்ன ஒரு முன்னேற்றமும் இல்லை. எங்களுக்கு வாழ்வாதார கோரிக்கையான இந்த சம வேலைக்கு சம ஊதிய அரசாணையை உடனே வழங்கி எங்கள் வாழ்வில் ஒளியேற்றும்படி மாண்புமிகு முதல்வர் அவர்களை மிகவும் பணிவுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சக ஆசிரியர்கள் மாதிரி நாங்கள் இருக்க முடியலைங்க சார். எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல. ஒரே பள்ளியில வேலை பார்க்குறோம். நாங்க ஒரு மாதிரியும் மற்றவர்கள் ஒரு மாதிரியும் சம்பளம் வாங்குறப்ப எங்க மனநிலை எப்படி இருக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க. தூய்மை பணியாளர்களுக்குரிய ஊதியம் தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. தயவு செய்து எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தெரியல, செஞ்சு தரோன்னு சொல்றாங்க. அந்த காரணம் மட்டும்தான் தெரியல. எங்க கோரிக்கை நியாயம்னு சொல்றாங்க, செஞ்சு தரோன்னு சொல்றாங்க. ஆனா ஏன் இன்னும் தயக்கம், அதை நிறைவேற்றுவதற்கு என்ன தயக்கம் என்று தெரியவில்லை. அமைச்சரை பார்த்து பேசியிருக்கிறோம், முதலமைச்சர் ஐயா என்ன பார்த்து பேசலைங்க சார். 2009 மே மாசத்துல அப்பாயின்மெண்ட் ஆன ஒரு டீச்சருக்கும் 2009 ஜூன் மாசம் அப்பாயின்மெண்ட் ஒரு நாள் இடைவெளியில் அப்பாயின்மெண்ட் ஆன ஆசிரியர்களுக்கு கிட்டத்தட்ட அடிப்படை ஊதியத்தில் 3170 ரூபாய் வித்தியாசம். இன்னைக்கு 16 ஆண்டு காலத்துல இன்னொரு பே கமிஷனை வந்து கிட்டத்தட்ட அடிப்படை ஊதியத்திலேயே 20,000 ஊதியத்தை இழந்துட்டு கடைநிலை ஊழியர்களை விட நாங்கள் வந்து குறைவான சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். அதுவும் இந்தியாவிலே மிக குறைந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கான சம்பளம் தர்ற மாநிலம் வந்து இதுவாக தான் இருக்கு. இந்த அரசாங்கம் எங்களுக்காக ஒரு குழு போட்டு தேர்தல் அறிக்கையில் 311 எங்களுக்கு கண்டிப்பாக இதை நிறைவேற்றி தரோன்னுது. எல்லா தகுதியும் இருக்கு. டெட் என்ற ஆசிரியர் தகுதி தேர்வும் எழுதி நியமன தேர்வும் எழுதி அத்தனை தகுதி வாய்ந்த இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு எங்களை நடு வீதியில் எப்படி உட்கார வச்சுட்டாங்க. அவங்க சொன்னதை தான் கேட்குறோம். இப்பயும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எங்கள் அரசு எங்களுக்கு செய்யும், எங்களுக்கு சொன்னதை செய்யும். நாங்கள் நம்பிக்கையோட தான் காத்துட்டு இருக்கோம். இது வாங்குற வரைக்கும் ஓய மாட்டோம் சார். 16 வருஷமா போராடிட்டு இருக்கோம் சார். 311வது கோரிக்கை கொடுத்தாங்க எங்களுக்கு. இன்னைக்கு கேட்டா கொடுக்குறாங்களா சார்? எத்தனை வருஷமா சார் நாங்க கேட்கறது? போராடி நாங்களே டயர்ட் ஆயிட்டோம் சார். இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க சார், வாங்காம நாங்க போகவே மாட்டோம் சார். என்ன நடந்தாலும் என்னங்க சார் எனக்கு தெரியலைங்க சார். ஏன் செய்ய மாட்டோம்? நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம். செய்யறோம் தான் சொல்றாங்க, செய்யவே மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியல. என்ன வேணாலும் ஆகட்டும் சார், என்ன வேணாலும் ஆகட்டும். உயிரே கூட போகட்டும். எத்தனை பேர் உயிர் சார் போகும்? மீதம் இருக்கிறவங்களுக்காவது கிடைக்கட்டும் சார். மீதம் இருக்கிற ஆசிரியர்களுக்காவது கிடைக்கட்டும் தாங்க சார் நாங்கள் ஒரு முடிவோட வந்துட்டோம். தேர்தல் வாக்குறுதி 311 கொடுக்கலன்னா கோட்டையில் வந்து கேட்க சொன்னார் இல்லைங்க சார். நாங்கள் எங்கள் வளாகத்தில் தானே வந்து கேட்குறோம். அதுக்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? சொல்லுங்க, எங்க டிபிஐ வளாகத்தில் வந்து கேட்க எங்களுக்கு உரிமை இல்லையா? எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம். ஒரு 6வது ஊதிய கூட 6வது ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப எங்களுக்கு தெரியும். இங்க இருந்தா என்ன உங்களுக்கு? இங்க இருந்தா என்ன? சொல்லுங்க. மயக்கம் வர மாதிரி ஆகுது. தள்ளுவாங்க. நீங்க விடுங்க. உடம்பு சரியில்லை எனக்கு. நீங்க ஃப்ரீயா விடுங்க. எனக்கு படபடன்னு வருது. எனக்கு ஃப்ரீயா விடுங்க சார். நாங்கள் 16 ஆண்டு காலமாக போராடின்னு வரோம் சார். எங்களோட ஒரே கோரிக்கை தான், ஒற்றை கோரிக்கை, சம வேலைக்கு சம ஊதியம். 8370 6வது ஊதிய குழுவில் எங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு 5200 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரே பணி, ஒரே கல்வி தொகுதி. ஆனால் அடிப்படை ஊதியத்திலே இவ்வளோ வேறுபாடு இருக்கும்போது எங்களோட மாத வருமானத்தில் ஒரு மாதத்துக்கும் நாங்கள் 30,000 வருமானம் இழப்பு. எங்களோட கல்வி தகுதி எல்லாமே ஒன்று தான். ஆனால் நாங்கள் வந்து வாங்குகிற சம்பளம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. எங்களோட அடிப்படை ஊதியமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் நாங்கள் ஒவ்வொரு கட்ட போராட்டத்திலையும் சொல்லும் போதும் உங்களோட போராட்டம் நியாயமானது, உங்களோட கோரிக்கை நியாயமானது, நாங்கள் இன்னைக்கு செய்கிறோம் நாளைக்கு செய்யறோம்னு சொல்கிறாங்க. எப்போ செய்வாங்க? அவங்க ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டு காலம் முடிய போகுது. இப்போ நாங்கள் இதுக்கு மேலேயும் செய்யலைன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் வீதிக்கு வந்தாச்சு, நாங்கள் இறங்கி போராடியாச்சு. போன தடவை செப்டம்பரில் நாங்கள் போராட்டம் அறிவிக்கும் போதும் நம்ம அன்பில் மகேஷ் சார் வந்து போராட்டத்தை நிறுத்துங்க, பரவாயில்ல, நாங்கள் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு இல்லை. ஆமாம், ஏன் கொடுக்க மாட்டுறாங்க? அதுதான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கான தகுதி 8ஆம் வகுப்பு, எங்களுக்கு மாநில அரசில் 8ஆம் வகுப்பு
கல்வி தகுதி இருக்கிற ஓட்டுநருக்கு வழங்குற ஊதியத்தை தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்க வந்து +2 முடிச்சுட்டு டிடிஎட் முடிச்சுட்டு நாங்க டெட் தகுதி தேர்வு எழுதிட்டு நியமன தேர்வு எழுதிட்டு எல்லா தேர்வும் எழுதிட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். ஆனாலும் எங்களுக்கு மாநில அரசுல ஓட்டுநருக்கு உரிமையை இணையான ஊதியத்தை எங்களுக்கு வழங்குறாங்க. அது எப்படி எங்களுக்கு சமமாக சொல்லுங்க? எங்களோட படிப்பு எங்க போறது? எங்களோட கல்வி தகுதி எங்க போறது? எங்களோட தன்மானம் என்ன ஆகுது சொல்லுங்க நீங்க. எப்படி அது நினைச்சாலே எங்களுக்கு ஒவ்வொரு விடுமுறையப்பவும் நாங்க இந்த மாதிரி தான் வந்து வீதியில நிக்கிறோம். ஆனா எங்களுக்கு உரிய நடவடிக்கை யாருமே எடுக்க மாட்டாங்க. நாங்க என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க சார். பொதுமக்கள் கிட்டே நான் கொடுக்குறேன். நாங்க ஒன்றும் சம்பள உயர்வு கேட்கல. சம்பள உயர்வு கிடையாது. இது வந்து எப்படி எல்லாருமே வந்து ஒரே வேலை பார்க்குறோம். ஆனால் சம்பளம் மட்டும் வேறையா இருக்குது. அதுக்காக தான் 16 ஆண்டு காலமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு தீர்வு இல்லை. முதல்வர் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு, கோட்டையை நோக்கி வந்து கேட்க சொல்லியிருக்காரு. அதுக்காக நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு கோட்டை நோக்கி வந்து கேட்டுட்டு இருக்கோம் சார். தரேன் 16 ஆண்டுகளாக காக்க வச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் போராட்டம் பண்ணுறோம். இடைநிலை ஆசிரியராக தமிழ்நாட்டில் 1/1/2009க்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கும் 1/1/2009 அன்னைக்கு சேர்ந்தவங்களுக்கும் இடைநிலை ஆசிரியர்களை பதவியேற்றவங்களுக்கும் அடிப்படை ஊதியம் வந்து 6வது ஊதியக்குழுல 3870 இருந்தது. அப்போதுலேருந்து நாங்களும் இந்த அடிப்படை ஊதியத்தை இருக்கிற முரண்பாடை களைய சொல்லி கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். எங்களுடைய போராட்டத்தினுடைய நியாயம் உணர்ந்த இப்போதைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு கண்டிப்பாக எங்களோட ஆட்சி வந்தோனையுமே உங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதி 311 கொடுத்திருந்தார். அதை கேட்டு நாங்களும் பல கட்ட போராட்டங்கள் நடத்திட்டோம். இந்த தடவை எங்களுக்கான அரசனை கிடைக்கும் வரை நாங்கள் யாரும் சென்னை விட்டு போக மாட்டோம். இந்த 16 வருடமா இந்த ஊதிய முரண்பாட்டை களைய சொல்லி போராடிக்கிட்டு இருக்கோங்க சார். எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவோன்னு திமுக தேர்தல் வாக்குறுதி 311 கொடுத்ததை தாங்க சார் இப்போ நாங்கள் கேட்டு வந்திருக்கிறோம். அதுக்கு தாங்க சார் எங்களை இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது கவர்மெண்ட்டை தாங்க சார் கேட்கணும். 2009லேருந்து இந்த பாகுபாட்டினால நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் சார். முறையான கல்வி தகுதியோட அரசாங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். ஆனால் கடைநிலை ஊழியமாக வாங்குகிறோம். ஒரு பே கமிஷன் அவுட் ஆனதுக்கு அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆகிற எல்லாருக்குமே வந்து ஒரே பே தான். ஆனால் எங்களுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள பே கமிஷன் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து இன்றைக்கு டிபிஐ முற்றுகை போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக சிவகங்கை மாவட்டத்திலேருந்து 200 பேர் கலந்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள 20,000 ஆசிரியர்கள் இதில் கலந்துக்கிறதுக்காக தொடர்ச்சியாக வந்துக்கிட்டும் இருக்காங்க. இங்கே நாங்கள் அமைதியான வழியில் போராடுறதுக்காகத்தான் நாங்கள் இடம் கேட்டோம். எங்களுக்கு அந்த இடத்தை அரசு தர மறுக்குது. டிபிஐ முன்னால் நாங்கள் போராட்டம் நடத்துகிறதா பல நாட்களுக்கு முன்னாவே நாங்கள் சொல்லிட்டோம். எங்களுக்கு முறைப்படி நாங்கள் கடிதம் கொடுத்தோம். எங்களுக்கு இங்கே உட்காந்து போராட கூட இடம் தர மாட்டாங்க. அலுவலகத்தை பூட்டி வச்சுருக்காங்க. அலுவலகத்தை திறக்க மாட்டாங்க. குண்டு கட்ட ஆசிரியர்களை ஏற்றுறாங்க. ஆசிரியர்களை அடிச்சிருக்காங்க. கண்ணு முன்னால் எல்லாரும் முன்னாலேயும் பொதுமக்கள் முன்னால் ஆசிரியர்கள் மீது கை வைக்கிறதையும் ஆசிரியர்களை மேலே அடக்குமுறை ஏவுறதையும் உடனடியாக நிறுத்தணும். எங்கள் சங்கத்துடைய பிரதிநிதிகளை உடனடியாக அரசு அழைத்து பேசி முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்த அந்த உத்தரவாதத்தை நம்ம தேர்தல் அறிக்கையில் 311 வச்ச அந்த உத்தரவாதத்தை அந்த அறிக்கையை 311 நிறைவேற்றி தரணும்னு கேட்டுக்கிறோம். இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டி 20,000 பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். உடனடியாக அரசு அழைத்து பேசி இதற்கு ஒரு முடிவு கட்டணும். உடனடியாக இந்த ஊதியத்தை தரணும். 4.5 வருஷம் ஆச்சு. இனிமேலும் நாங்கள் காத்திருக்க தயாராக இல்லை. அமைச்சரை சந்தித்து பலமுறை பேசி முதலமைச்சர் இதுக்காக 2003 எங்களுக்கு புத்தாண்டு பரிசா ஒரு குழு ஒன்று போட்டு உடனடியாக 3 மாதத்தில் இந்த பிரச்சனையை சரி பண்ணி தரேன்னு சொன்னார். அவருடைய நம்பிக்கையை ஏற்று அடுத்ததாக 19 நாள் போராட்டம் நடத்தணும். எல்லாத்தையும் விட்டுட்டு முதலமைச்சர் செய்வார், எங்களுடைய முதலமைச்சர் செய்வாருன்னு நம்பிக்கையோடு இருந்தோம். இன்றைக்கு அந்த நம்பிக்கை தகர்ந்துருச்சு. எங்களுக்கு உடனடியாக செஞ்சு தரணும்னு கேட்டுக்கிறேன். நாங்கள் படித்தது 12வது முடித்து டிப்ளமோ முடித்து தகுதி தேர்வு எழுதி நியமன தேர்வு எழுதி இந்த தகுதிக்கு வந்திருக்கோம். 8ஆம் வகுப்பு ஓட்டுநருக்கு அது உயர்ந்த பதவி தான் இருந்தாலும் அந்த 8ஆம் வகுப்பு ஓட்டுநருக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தை இந்த ஆசிரியர்களுக்கு கொடுத்தா எப்படி அந்த ஆசிரியர்கள் நிம்மதியாக மனநிறைவோடு வேலை பார்ப்பாங்க? அதையும் மீறி நாங்கள் கடுமையாக உழைச்சிட்டு இருக்கோன்னு அமைச்சரே சொல்கிறாரு, முதல்வரே சொல்கிறாரு. நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்க, நீங்கள் வந்த பிறகு தான் கல்வித்துறை உயர்ந்திருக்குன்னு எல்லாமே ஒத்துக்கிறாங்க. இயக்குனர் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இந்த ஊதியத்தை தந்துடுறோம்னு 4.5 வருஷமாக எங்களுக்கு
எங்களுக்கு தர்றோம்னு சொல்லி பல்வேறு கடிதங்கள், எழுத்துப்பூர்வ கடிதங்கள் எங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. தேர்தல் அறிக்கை 311 அவங்க நிறைவேற்றி தான் ஆகணும். அவங்களே உத்தரவாதம் கொடுத்தாரு. முதலமைச்சர் எங்கள் கையை பிடிச்சி இதே இடத்துல போராட்டம் நடத்தும் போது நான் ஆட்சிக்கு வந்த உடனே செய்வேன்னு சொன்னார். அது எங்களுக்கு நம்பிக்கையோட தேர்தல் அறிக்கையில் வச்சாரு. அதை செய்யலைன்னா தேர்தலில் இது எதிரொலிக்கத்தான் செய்யும்.